Hello friends, welcome to Lakshita channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜூசியான chicken 65 தான் பார்க்க போறோம். அட போமா, எல்லாரும் தான் chicken 65 செஞ்சிட்டாங்க. இதுல நீ வேற செஞ்சு கொண்டு வந்துட்டியா? போகாதீங்க, நில்லுங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஏன் 3 ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா இதுல மைதா கிடையாது, கலர் கிடையாது, எக் கிடையாது. அப்ப என்னதாமா இருக்கு? என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இதுல 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுல 1 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கரண்டி, அதாவது 2 ஸ்பூன் அளவு ஃபுல்லா மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கரண்டியில 3/4 கரண்டி கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா சோள மாவு, அரிசி மாவு இது ரெண்டுத்தையும் சேர்க்க போறோம். சோள மாவு எவ்வளவு சேர்க்க போறோம்னா 2 கரண்டி, குழி கரண்டி அளவு 2 கரண்டி எடுத்திருக்கேன். அப்புறம் அரிசி மாவு எடுத்துக்க போறேன். அரிசி மாவு எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா சோள மாவு எடுத்தேன் பாத்தீங்களா ஒரு கரண்டியில, அதே கரண்டியில 1 கரண்டி அளவு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இப்ப இதையும் இதுல சேர்த்து விடலாம். அப்புறம் ஃபைனலா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போறேன். இஞ்சி பூண்டு விழுது 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இப்ப இஞ்சி பூண்டு விழுது, அரிசி மாவு, சோள மாவு, கரம் மசாலா பொடி, மிளகா பொடி எல்லாமே போட்டிருக்கோம். இன்னும் ஒண்ணு மட்டும் பாக்கி. அது என்ன அப்படின்னா லெமன் ஜூஸ். ஒரு லெமனை பாதியா கட் பண்ணி அந்த பாதி ஜூஸை மட்டும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இது எல்லாமே பிசைஞ்சு அழகா எல்லாமே பைண்ட் ஆயிட்டு இத மூடி வச்சிடணும். எங்க வைக்கணும்? ரெஃப்ரிஜரேட்டர்லையா? கிடையவே கிடையாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்க கூடாது, வெளியில தான் வைக்கணும். வெளியில ஒரு 1/2 hour வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் இந்த சிக்கன் துண்டுகளை ஒன்னொன்னா எடுத்து உள்ள சேர்த்து விடலாம். இப்ப சிக்கன் துண்டுகள் நல்லா வேகட்டும். வேகிற அளவு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா சூப்பரா பொரிஞ்சு வரும். அது வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்ப சூப்பரான சிக்கன் 65 இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆக போகுது. அதுவும் ஜூசியா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுடுறோம் இல்லைங்களா, அந்த டைம்ல சிக்கன் கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நான் தயிர் கூட சேர்க்கல. தயிர் சேர்த்தாதான் சிக்கன் ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தயிரே சேர்க்கல இதுல. இருந்தாலும் எவ்வளோ சாஃப்டா டெண்டரியா இருக்கும்னா நீங்க வீடியோல ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க இது எந்த அளவுக்கு சாஃப்டா ஜூசியா இருக்குன்னு. இந்த மாதிரி ப்ரொசீஜரில் செஞ்சு நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாலே சூப்பராக ஜூஸியான சிக்கன் 65 உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இதுக்கு வேலையே கிடையாது. ஜஸ்ட்டு எல்லா மசாலாவும் போட்டு பைண்ட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் வேலை. இப்போ சிக்கன் 65 தயார். சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க. ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.